ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது, பயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக 3வது ஓடிஐ போட்டி அவங்களோட கிளாஸை காமிச்சிருக்காங்க. இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியலாலும் பரவாயில்ல, நாங்கள் சீரீஸை வின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்திய அணியை T20 சீரீஸில் நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 3வது ஓடிஐ போட்டி வெற்றி குறித்தும் அடுத்து வரப்போகிற T20 குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அது மொத்தம் இல்லாமல் ரோஹித் சர்மா, கோலி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் ஸ்டார்க் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி. இந்திய அணியை பார்க்கறது கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது. அவங்களோட கிளாஸை 3வது ஓடிஐ போட்டியில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்திய அணியோட ஒரு முதுகெலும்பாக நான் பார்க்குறேன். அவங்க எதிராக நான் விளையாடும் போது, நான் பந்து வீசும்போது ஒரு போட்டி எனக்கு ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா அந்தளவுக்கு கிளாஸ் பேட்ஸ்மேன்களுக்கு நான் பந்து வீசும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தாலும் நல்லா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த சீரீஸை வின் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, 3வது ஓடிஐ போட்டி நாங்கள் தோற்றதுக்கு இந்திய அணியை T20 சீரீஸும் நாங்கள் தாங்க வெல்வோம். கண்டிப்பாக 5 T20 போட்டி இருக்குது. அதில் கண்டிப்பாக 4-1 இல்லை 5-0ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் வீழ்த்தி அந்த சீரீஸையும் நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கையில் சந்திப்பில் T20 சீரீஸ் தான் வின் பண்ணும், ஸோ அதுவும் வின் பண்ணும் சொல்லியிருக்காப்புல. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா T20 சீரீஸ் பார்த்தீங்கன்னா 5 T20 அதில் பார்த்தீங்கன்னா நல்ல யங்ஸ்டார் டீமாக இருக்காங்க. ஏன்னா ஏஷியா கப் இப்போ தான் வின் பண்ணிவிட்டு அதே அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு ஹர்தீப் சிங் சொல்லிட்டு நல்ல ஒரு T20 சைடு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. T20 சீரீஸாச்சு இந்திய அணி வெற்றி பெறுறாங்களா சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு 100, 700, கோலி ஒரு 50+ ஸ்கோர் நாங்கள் இருக்கண்டான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இது போதுங்க. 2026 வேர்ல்டு கப் வரைக்கும் நம்ம தலைவர் 2 பேருமே ஆடலான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் நிறைய ஒரு பேச்சு பொருள் போயிட்டுருக்கு. பார்க்கலாங்க. 2028 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுறாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் T20 சீரீஸும் எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஏஷியா கப் வின் பண்ணிவிட்டு சூட்டாக முடிஞ்சு சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணி இறங்கியிருக்கு, களமிறங்கியிருக்கு. அதில் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடி கேம், அது எப்படி வேணால் கேம் மாறலாம். அதனால ஆஸ்திரேலியாவில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. இந்தியா நேரப்படி 12:30 மணி கரெக்டாக தொடங்குது மதியான டைமில். அதனால் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்கு T20. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் என்ன மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த T20 சீரீஸை வெற்றி பெறுமா? உங்களோட பிளேயிங் லெவல் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் T20 சீரீஸ் இந்திய அணி வெற்றி பெறும்? உங்களோட கருத்து, உங்களோட கருத்து கணிப்பு என்ன, யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்திய அணி ஓடிஐ சீரீஸ் தோற்றதுக்கு என்ன காரணம், T20 சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதான், உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.